பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி சேர்க்கைக்கு மிகவும் முக்கியமான வேதியியல் தேர்வில் அதிகமான மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகி இருப்பது தேர்வுத்துறையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது மூத்த செய்தியாளர் சங்கரன். தமிழகம், புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வுகள் முடிந்துள்ளதை அடுத்து மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி சேர்க்கைக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் முக்கிய பாடத் தேர்வுகள் இன்று முதல் துவங்கியிருக்கிறது. இன்று வேதியியல் மற்றும் கணக்கு பதிவியல் தேர்வுகள் நடந்தன. இந்த தேர்வில் குறிப்பாக வேதியியல் தேர்வில் அதிகமான மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களே அதிக அளவில் ஆப்சென்ட் ஆகியிருப்பது தேர்வுத்துறை அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வழக்கமாக முக்கிய பாடத் தேர்வுகளில் மாணவர்களுடைய ஆப்சென்ட் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு மாவட்டத்திற்கு 10 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருந்தாலே அது பெரிய விஷயமாக கருதப்படும். இந்நிலையில் இன்று நடந்த வேதியியல் தேர்வில் அதிக மாணவர்கள், 100க்கும் அதிகமான மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆப்சென்ட் ஆகியிருப்பது ஏன் என்பது தெரியாமல் தேர்வுத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் வேதியியல் பாட தேர்வில் 181 மாணவர்களும், கணக்கு பதிவியல் தேர்வில் 102 மாணவர்களும் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாக அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞான கௌரி தேர்வுத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் வேதியியல் தேர்வில் 121 மாணவர்களும், கணக்கு பதிவியல் தேர்வில் 41 மாணவர்களும் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாக தேர்வுத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். சமீபத்தில் கடந்த காலங்களில் முக்கிய 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் எழுதிய விடைகள் அனைத்தையும் அடித்துவிட்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய உடனடி தேர்வில் கேள்விகள் எளிதாக இருக்கின்றதால் அந்த தேர்வில் பங்கேற்று அதிகபட்ச மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றிருந்த முறைகேடு விஷயத்தை தேர்வுத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளனர். அதையடுத்து எழுதிய விடைகள் அனைத்தையும் அடித்தால் 2 ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என இந்த ஆண்டு தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுபோன்ற புதிய முறைகேடு நடப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, ஏன் இந்த அளவுக்கு மாணவர்கள் ஆப்சென்ட் ஆனதனுடைய காரணம் என்ன என்பது குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் சங்கரன்.